ஒரு 7000 ரூபாய்க்கு லோ பட்ஜெட்ல மோட்டோ தரப்புல இருந்து மோட்டோ G05 அப்படின்ற இந்த ஒரு புது 4G போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல இருக்கக்கூடிய சில ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதே சமயம் ஜஸ்ட் ஸ்பெக் மட்டும் வச்சு பார்க்காம டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லோ பட்ஜெட்ல போன் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த போன் சூட்டபிளா இருக்குமா இருக்காதா, யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்லயே மோட்டோ பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைலோட இமேஜுமே இருக்கு. டாப்ல எம்ஆர்பி பிரைஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு பாட்டம்ல ஐஎம்ஐ நம்பர் அண்ட் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸையுமே அப்ளை பண்ணியே வந்து கொடுத்துட்டாங்க, தனியாக வைக்காம. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பெக் டீடைல் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் கேஸோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. மொபைல் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் மேனுவல் அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 10 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மொபைலோட டிசைன் அப்படின்னு வரும்போது ரியலாக சர்ப்ரைஸாக இருந்தது இதோட டிசைன் தான் சொல்லணும். ரீசன் ஒரு 10-15 வாங்கக்கூடிய மொபைலில் எப்படி வீகன் லெதர்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்குமோ அதே மாதிரியான டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக பிளாஸ்டிக் டைப்பில் க்ளோ ஆகக்கூடிய பேக் பேனலை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டராக இருக்குது. அண்ட் வீகன் லெதர் டைப்பில் நம்ம கையில் இருக்கிறது ஃபாரஸ்ட் க்ரீன் இருக்குது. இதுலேயே வந்து இன்னும் ரெட் கலருமே அவைலபிள் இருக்குது. அண்ட் சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 178.8 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஓகே தான். திக்னஸ் 8.10 mm வந்துருக்கு. வெயிட் பேலன்ஸும் பெட்டராக இருக்குது. வெயிட்டும் கம்மியாக இருக்கனால தாராளமாக சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP52 கொடுத்துருக்கனால தெரியாமல் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பற்றுதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேரெக்டாக தண்ணிக்குள்ளே எதுவும் போட்டுறாதீங்க. அண்ட் வாட்டர் டச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் கை வந்துட்டு ஈரமாக இருந்தாலும் கூட நீங்கள் டச் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். 4G சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, 5G வந்து கிடையாது. அண்ட் அதை தவிர SD கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டமில் மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பார்க்க முடியாது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்போட கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ப்ளஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடையுமே வருது. டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுக்கல. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கேன் பவர் பட்டன் வருது. இந்த இடத்துல பவர் பட்டனே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அண்ட் லாக்குமே செட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் லோ பட்ஜெட்னால அந்த வாட்டர் ட்ராப் நாச் மாதிரி கொடுக்காம பஞ்ச் ஹோலா கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே எனக்கு தோணுது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லார்ஜான டிஸ்பிளே தான். மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச் வந்து டிஸ்பிளேயோட சைஸ் வருது. அண்ட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் 60 Hz இதே ப்ரைஸில் கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான பேட்டரே கொடுக்குது 90 Hz இருக்கிறனால. ஸோ இந்த டிஸ்பிளேல இன்னும் 2 ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்றதை மென்ஷன் பண்ணது நல்ல விஷயம். அண்ட் அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1000 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மூவாக தான் நான் இந்த ஃபோனில் பார்க்குறேன். ரீசன் இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபோன் வந்து நீங்கள் அவுட்டோரில் பார்க்குறீங்கன்னா அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து குட் ஃபீலாக இருக்காது. பட் இதில் இன்டோர் அவுட்டோர் டேரக்ட் சன்லைட்டில் வச்சு பார்க்கும்போது கூட மொபைலோட பிரைட்னஸ் நல்லாவே இருந்தது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு கரெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Android 15 ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களோட அந்த MyUX தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1-2 கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க. பட் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மந்த் வரைக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் இப்போ வரைக்குமே இருக்குது. ஃபியூச்சர் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் OSல எந்த ஒரு அப்டேட்டும் மென்ஷன் பண்ணாட்டியும் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ரெகுலராக கொடுக்குற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.4 இருக்குது, Wi-Fi 5 இருக்குது. அண்ட் ரேடியோ கூட இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டாகவே வந்துட்டு. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைட் பார் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் ஒரு 6 ஆப்பை வந்து சைடில் வந்து குயிக்காக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஜஸ்ட் இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா எரியிற மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 ஃபிங்கரை யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தவிர மோட்டோவோட அந்த ஃபேமிலி ஸ்பேஸ் சப்போர்ட்டுமே வந்து இந்த பட்ஜெட் மொபைலுக்குமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 5200 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட மொபைல் வருது. பட் அடாப்டர் பாக்ஸில் வந்து 10 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் நார்மல் யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில்.
அது கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.05 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டார்கெட்டடாக நீங்கள் செல்ஃபி அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போட்டு வாங்கினீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நார்மலாக வீடியோ கால் இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் இதுவே போதுமான அளவு தான். அண்ட் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம், டீசெண்டாக தான் இருந்தது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே தான். அண்ட் வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து 1080p 30 fps எடுக்கிற மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஓகே தான், பெருசாக வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆல் ஓவர் கேமரா செட்டப் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, யார் வாங்கலாம், இதுக்கு பதிலாக வேற எந்த ஃபோன் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அந்த வகையில் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 7000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G81 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப மினிமலான டெம்பிள் ரன் மாதிரியான கேம்ஸ் நீங்க ப்ளே பண்ணலாம். அதே சமயம் அதிகமாக நான் வந்து கால் தான் ப்ரோ பேச போறேன், இல்லாட்டி யூடியூப் இன்ஸ்டா அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஃபோனா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு 5Gல எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் 4G தானே நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோட்டோலயே G35 அப்படின்ற ஃபோன் இப்போதான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. 5G மொபைல், அதுவும் 10,000 ரூபாய் பட்ஜெட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபோனாக தான் இருந்தது. நீங்க அதை கூட வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல ப்ரோ என்னோட பட்ஜெட் ரொம்ப லோன் நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் தான் இது. கிளியரா சொல்லிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.